மக்கள்லாம் முட்டாள்தனமாக இருக்காங்க அப்படின்னு அந்த கஞ்சா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை வந்து வெட்டினானுங்களா, அவனுங்களுக்கு மட்டும் என்ன ஒரு 25 ஏஜா? இதே தான். பையன் எஃபர்ட் போட்டதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. இவ்வளோ பெரிய தவறு அவன் செஞ்சுருக்கான். அது தெரியாத மாதிரியே இவ்வளோ நாள் செஞ்சுருக்கான். பெரிய சமத்துவசாலி. மக்கள் எல்லாருமே முட்டாளாக தானே இருக்காங்க. நான் ஸ்கேன் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்கிறீங்க ஃபமிச்சு. ஆனால் நான் உண்மையிலே ஸ்கேம் பண்ணவே இல்லை ஃபமிச்சு. 15 வயசு பையன் தார் கார் வாங்குற அளவுக்கு ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கான்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது கேட்கும் போது ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு? ஃபன்னியாக பார்க்குறேன். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதில். ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு இளைஞன் ஒரு 20,000 ரூபா சம்பளத்துக்கு ஏங்குறான். இது கிடச்சிடாதா? அந்த 20,000 ரூபா சம்பளம் கிடச்சிதுன்னா என் குடும்பத்தை நான் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வருவேன்னு சுற்றுறது ஒரு ரகம். நான் யூடியூப் சேனல் வச்சாலே சம்பாரிச்சிருவேன்னு நினச்சி சுற்றுற ஒரு ரகம். இதில் அவர் எப்படி ஏமாற்றலான்னு சொல்லி அவன் ட்ரைன் அப் ஆகிருக்கான்னா பெரிய விஷயம், உண்மையிலே பெரிய விஷயம். அவன் இந்த புத்தியை படிப்புலேயோ இல்லை வேறு ஒன்றுத்துலேயோ காட்டியிருந்தால் நல்லா வந்திருக்கலாம். ப்ரோ இல்லை ப்ரோ, அவர் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நல்லா போஸ்ட்லாம் வந்து போட்டுருந்தார். அதான் இந்த கேம் ஆடினாது, இந்த கேம் ஆடினாதுன்ட்டு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய பேராசை தான். அவனுக்கு என்ன தோணும், நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்து வேலை பார்த்தா தான் ஏதாவது காசு. அது இல்லாமல் சும்மா ஒரு 1 ஹவரில் இந்த கேம் ஆடினா இதாகுதுல, ஒரு 500 ரூபா எடுத்துருவான், இல்லை ஒரு 1000 ரூபா எடுத்துடுறான்ட்டு. ஸோ அந்த ஒரு பேராசையில் இந்த மாதிரி வந்து போகிறது. இந்த மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, கையில் பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து ஏற்றிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களோட எதிர்காலம் வந்து தெரியும், அது தெரியும், இது தெரியும். அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கேம் மாதிரி தான். ஸோ அவன் அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கெலாம் அந்த ஃபோனில் இருக்கிற அந்த கேம்ஸு ஆப்ஸ்லாம் எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஸோ அதை வச்சு அவர் அசால்ட்டாக காசு வந்து சம்பாதிச்சிட்டாரு. என்ன கொஞ்சம் உஷாராக இருந்துருக்கணும். கார் வாங்கினோடனே ஆளை தூக்கிட்டாங்க. ரைட்டு, இந்த கேம் ஆடுங்க காசு வரும், இந்த கேம் ஆடுங்க வந்து காசு வரும். எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வாங்க. நான் என்னன்றேன்னா உட்காந்துட்டு நல்லா வந்து படிக்க வேண்டிய வயசு அது. அந்த வயசில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நீ வந்து நல்லா படித்து நல்லா ஒரு இடத்துல இருந்தனா நீயே உன்னோட அப்பா அம்மாவுக்கு நல்லா வந்து உட்கார வச்சு வந்து சோறு வந்து போடலாம். எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை செய்யி. அது வந்து நீ ஒரு டிகிரி உன்னோட கையில் இருந்துச்சுன்னா லைஃபுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவனுக்கு என்ன ஒரு 5 வயசா ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசில் உட்காந்துக்கிட்டு அவன் பார்த்திங்கன்னா இது வந்து செஞ்சுன்னுக்கிறான். அவன் வந்து செய்கிற ஒரு வீடியோ வந்து 30 நிமிஷம். அந்த வந்து 30 நிமிஷத்தில் அவன் எப்படி வந்து அவனோட 1 நாள் ஃபுல்லாத்தையும் அவன் வந்து சேர்த்துருவானா? கிடையாது. அந்த கேமராக்கு என்னவோ அதை மட்டும் சும்மா ஒரு 2 இதை சாப்பிட்டுட்டு நான் ஃபுல்லாக வந்து இந்தன்னுவானுங்க, அவ்வளோதான். அந்த காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், உட்காந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு WWE கார்டு ஆடிருந்தோம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப இது ப்ரோ. இது மாறும் இல்லை ப்ரோ, இது வந்து ஆசை ப்ரோ. நான் தான் சொல்கிறேன்னே, இது ஃபஸ்ட்டு வந்து ஆசை தான். இது ஒரு பையன் வந்து இந்த மாதிரி கேம் ஆடுங்க உங்களுக்கு வந்து காசு வரணுன்றாங்கனாலே நீங்கள் வந்து யோசிக்கணும். மக்களுக்கு எப்படி தெரியுமா, எதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை, ஷார்ட் ஒர்க்காக நான் வந்து காசு எடுத்துடணும். அதுக்கு வந்து இப்படி தான் நீங்கள் வந்து மாட்டுவீங்க. எல்லாமே ஸ்கேம் தான். அதில் என்னங்க பெரிய ஸ்கேமில் என்னங்க சின்ன ஸ்கேமு பெரிய ஸ்கேம், எல்லாமே ஸ்கேம் தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கணும், என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏஜ் லிமிட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கணும். இன்ஸ்டாவில் அதெல்லாம் இல்லை. என்ன வேணாலும் நீங்கள் வேணால் போஸ்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வேணால் தூக்கி போடலாம். அப்படி இருந்தால் கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த பையனுக்கு நல்லா வந்து தெரியும், இந்த மாதிரி ஒரு வந்து போஸ்ட் போட்டால் அதை ஒரு 1000 பேர் அதில் நம்மளுக்கு ஒரு காசு, அவ்வளோதான். ஏங்க இது 15 வயசு இல்லைங்க. இப்போ கூட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கஞ்சா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை வந்து வெட்டினானுங்களா, அவனுங்களுக்கு மட்டும் என்ன ஒரு 25 ஏஜா? இதே தான். அவனுங்களுக்கு என்ன ஏரியாவில் நம்ம இன்ஸ்டாவில் வந்து போனால் ஒரு வந்து கெத்தாகணுன்ட்டு, அதே தான் இதுவும். இது ஒரு அட்டென்ஷன் திங்கிங்கு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, இதில் சொல்கிற அளவுக்கு இல்லை. இதில் அவனே வந்து அவனோட லைஃப்பை வந்து அவன் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டான் தான் சொல்லு. ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் இவ்வளோ ஏமாளிகள் இருந்திருக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது சமூகம் கேளிக்கையில் நாட்டம் கொண்ட சமூகம் எப்படி போயிடுதுன்னா, வலைவலியில் என்ன தான் தட்டினாலும் அது உண்மைன்னு நினைக்கிற மனநிலையில் மக்கள் போயிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய தவறு அவன் செஞ்சுருக்கான். நான் அதை தெரியாத மாதிரியே இவ்வளோ நாள் செஞ்சுருக்கான். பெரிய சமத்துவசாலி தான். இந்த சொசைட்டி பண்ணது திருப்பி அவன் பண்ணியிருக்கான். அதை தான் நான் பார்க்குறேன். மக்கள் எல்லாருமே முட்டாளாக தானே இருக்காங்க. அதை தானே பிரச்சனை. இப்போ நீங்கள் அவனை நீங்கள் இது பண்ணுன்னு நீங்கள் இது பண்ணுறது அதுவே முட்டாள்தனம் தானே. அடுத்தவனை ஏன் நீங்கள் டிமாண்ட் பண்ணி நிற்கிறீங்க? அவனை பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுறீங்க. அவன் பண்ணுறான், அதுக்கப்புறம் அவங்கள ஏமாத்துறான், ஸ்கேம் பண்ணுறான்னு சொல்கிறது உங்கள் மேலே உள்ள தவறு தான். எனக்கு தெரிஞ்சு அவன் பிரில்லியண்ட்டாக நடந்திருக்கான். ஒரு குற்றவாளி ரேஞ்சுக்கு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜோக்கர் ரேஞ்சுக்கு அவன் சரியாக செயல்பட்டுருக்கான்னு நான் பார்க்குறேன்.
இல்லை அப்படி தடவி இருந்தால் அவ்வளோ சீக்கிரம்லாம் இது ஃபுல்லாகவே தோல் உறிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி சிவப்பாக இருக்கும். சும்மா அந்த வீடியோ கண்டென்ட்டுக்காக போடுறது. இவ்வளோ முட்டாளாக்கணும் இதில் முட்டாளாக்கி இருக்க மாட்டானா? இதெல்லாம் நடக்கிறது தானே, எதாச்சியாக தானே. இல்லை தம்பி போட்டிருப்பாப்புல, எதாச்சியாக போட்டிருப்பாப்புல. நம்ம வெர்ச்சுவல் வாரிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து 1ஆம் நம்பர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கவங்க, இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி. எந்த இடத்துல போட்டால் அவனுடைய வியூவர்ஸை கவர் பண்ணலாம், எந்த இடத்துல போட்டால் இவங்களை உயர்த்தி பேசினா இவங்க வியூவர்ஸை கவர் பண்ணலாம், இல்லை தெளிவாக ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த பையனை ஊறுகாய் ஆக்குனாங்க. ஆனால் அந்த ஊறுகாய் ஆக்கின பையன் மொத்த பேரும் ஊறுகாய் ஆக்கிட்டு போயிட்டான். இதான் உண்மை. இதை இப்படி நான் பண்ணால் சம்பாதிக்க முடியும்னு யாரை ட்ரைனப் பண்ணாங்களா, இல்லை அவனை வீடியோலாம் பார்த்து எடுக்கிறானான்னு தெரில. சமூக வலைதளத்தில் மக்கள் பெரும்பாலும் வந்து சிக்கிக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியும். எதனா ஒன்று பார்த்தாங்கன்னு வச்சுக்க ஒரு மாதிரி அடிக்டட் ஆகிடுறாங்க. அது ரொம்ப தவறு. பாருங்கள், சிரிப்பாக இருக்கா, சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடுங்க, அதான் நல்லாயிருக்கும். அடிக்ஷன் ஆகாதீங்க. இந்த அளவுக்கு மூளையை வச்சு அவன் சம்பாதிச்சு அவங்க புகழ்வாங்க. என் பிள்ளை சம்பாரித்து கொடுத்தான்னு தானே புகழ்வாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? சமூகத்தில் இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இல்லைங்களா. கஷ்டப்படுற இளைஞனை நோக்கி பாருங்கள், கல்யாணம் ஆகாத இளைஞனை நோக்கி பாருங்கள், ஒரு சில குடும்பத்தையே தேத்த முடியாமல் இன்னும் ஓடிட்டுருக்கணுன்னு பாருங்கள். இது மாதிரி கேளிக்கை, இது மாதிரி நாட்டம் கொண்டோன்னா பார்க்காதீங்க. அது சமூக பொறுப்பும் கிடையாது, கடமையும் கிடையாது. அதை தவிர்க்கிறது நல்லது. மக்களுக்கு தான் இந்த அட்வைஸ் சொல்லணும். மக்கள்லாம் முட்டாள்தனமாக இருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஆள் வந்து 1000 ரூபா கொடுத்து 2000 ரூபா தர்றேன் அப்படின்னாலே அது வந்து எல்லாரோட ஆசையும் தான் காட்டுது. ஆக்சுவலாக நான் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறோம், 500 ரூபா கிடைக்குதுன்னா போதும் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கணும். 1 2 ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதே அந்த காலத்தில் டபுளிங்னு சொல்லுவாங்க நிறையா. அந்த மாதிரி விஷயமாக தான் இது தோணுச்சு. ஆசைப்பட்டு போய் வாங்கி கட்டிட்டு வர்றது தான், வேறு என்ன. எனக்கு ஒன்றும் புரியலை, இந்த வீடியோவில் வர்றதை வச்சு எப்படி நம்புகிறாங்க அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பொதுவாக எல்லாருமே அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. இப்போ நம்ம இப்போ தெருவில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட, இப்போ எனக்கு பஸ் காசுக்கு பஸ்ஸு தொலைஞ்சு போச்சு, வயசானவங்க பிச்சை எடுக்க வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வீடியோஸில் வர்றதை நம்பி ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க. மேபி சின்ன பையன் அவன் வந்துட்டு உண்மையாக இருப்பான்னு நினச்சி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாக போகும்லாம் தெரியல. ஆக்சுவலாக எனக்கு அதை பற்றி ரொம்ப ஃபுல் டீட்டெயில் தெரியல. பட் இந்த கண்டென்ட் மட்டும் தெரியும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எப்போ என்ன லிஸ்ட்டில் எடுத்துக்கிறேன்னே தெரில மக்களோட மனநிலை. இல்லை ப்ரோ, இப்போ டிஜிட்டல் மீடியா எல்லாமே வந்து மணி மேக்கிங்காக தான் எல்லாருக்குமே போயிட்டுருக்கு. அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வழியில் எல்லாருமே அதுக்கான ஒரு இன்கம்மை தேடி போகிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஆடியன்ஸு சொல்கிறது, இப்போ நான் வந்துட்டு யாருக்கோ ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் செலிப்ரிட்டிக்கு மெசேஜ் போடுறேன், எனக்கு ஹாய் போடுங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டேன்னா அவங்க போட்டாங்கன்னா அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி அவங்க கமெண்ட்டில் போடுறதுக்கு, அந்த பையன் செய்கிறத ரியாக்ட் பண்ணுறத பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸில் அவங்க சொல்கிறது பண்ணுறது. ஆனால் அதை நம்பி காசெல்லாம் போடுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. காசு கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாப்புலன்னா சந்தோஷம். மேபி தெரில, இம்மெச்சூர்டான பையனாக இருப்பாப்புல, அதாவது மெச்சூரிட்டி கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ இதே ஒரு சோஃபா வித் ஒரு பையன் போட்டுட்டு இருந்தாப்புல, அவர் வீடியோ 1 2 பார்த்து அவர் கூட அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் நிறையா பேசியிருந்தார். அந்த மாதிரி இதுனா கூட பரவாயில்ல. இது வந்துட்டு எல்லாரும் பண்ணுறது நானும் பண்ணுறேன் அப்படின்னா அது சரியான விஷயம் கிடையாதுல்ல. ஒரு எல்லாருக்கும் எல்லாரையுமே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு அவர் தவறு பண்ணும்போது இவர் தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே கட்சியில் சின்ன பசங்க இருக்காங்க, நல்ல மெச்சூர்டாக ஃபேமிலியை பார்த்துக்கிறவனு இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்காக அந்த கட்சியில் இருக்க எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நல்லா மெச்சூர்டான பீப்புளும் இருப்பாங்க. இன்னொன்று, ஒரு சினிமா நடிகரை பார்த்துட்டு இவ்வளோ கொந்தளிச்சு அது இதாக இப்போ தேவையில்லை. ஜஸ்ட்டு சினிமா எம்ஆர்ஆ தான் அவ்வளோ பெரிய ஆள், அவரே சொல்கிறாரு வந்து நாங்கள் நடிக்கிற பார்க்குற காசு கொடுக்குறீங்க, அதோட போங்க அப்படின்றார்ல. அந்த மாதிரி தான் அது. பார்க்குற பார்வையில் ஒரு தவறு இருக்குது. எல்லோரும் நல்லவங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற முடியாதுல்ல. ஒரு காணொலியை வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ண முடியுமா? மனுஷனுடைய மனநிலை இன்றைக்கி நல்லா தான் இருக்கும், நாளைக்கு ஒரு வேளை ஒரு சேஞ்சஸில் கெட்டவனாக தெரியும். ஒரு வீடியோ பார்த்து இவன் நல்லவன் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க பற்றி, அந்த முட்டாள் மக்களை தான் சொல்லுவாங்க. அவன் தப்பு இல்லை ப்ரோ, அதை நம்பி ஏமாந்தாங்களா, அதெல்லாம் அவங்க தப்பு தானே ப்ரோ. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஏமாத்துனது, காசு வாங்கினது, கால் பண்ணி பேசுனது, தளபதி பேசினான்றது, அப்படியே ஃபஸ்ட்டு 1000 ரூபான்றது, அதுக்கப்புறம் 3000 ரூபாய் அனுப்புங்க 25,000ன்றது, இதெல்லாம் ஃபுல் ஸ்கேமு. அதுக்கப்புறம் ஏதோ கார் வாங்குறேன்னு முதல்ல எல்லாம் மாட்டிக்கலாம். கூட யாராவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஸ்கேம் தனியாலாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை ப்ரோ. அதெல்லாம் நம்பி தான் ஏமாறுறாங்க ப்ரோ. அதாவது இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருப்பாங்க, இந்த சின்ன பையனை வச்சு எல்லோரும் இது பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கேங் ஏதாச்சும் இருக்கலாம், பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம். சின்ன பையனால் காரு இவ்வளோ ஜனங்களை ஏமாத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் கொடுமையான விஷயம் ப்ரோ. அதெல்லாம் அவங்க ஆளுங்களே கூட இருக்கலாம் இல்லை, எல்லாம் லைக்ஸு வியூஸு ஷேருக்காக அவங்களே கூட எல்லாம் பண்ணிக்கலாம்.
அதெல்லாம் நம்புகிற மாதிரி அது இதெல்லாம் மொத்தம் ஃபுல்லு ஸ்கேமு ஏமாத்துறது இதெல்லாம் உண்மை எதுவும் இல்லை ப்ரோ. மற்றபடி எல்லாமே ஏமாத்துறது. அந்த பையன் மேலே தப்பு, சொசைட்டி மேலே தப்பு தான் ப்ரோ. இதெல்லாம் நம்புகிறாங்க, இதெல்லாம் தப்பு தான் ப்ரோ. இவங்களது அந்த ஆன்லைனு மணி ஏர்ன் பண்ணலாம், இதெல்லாம் இவங்க மேலே தப்பு தான் ப்ரோ. இவங்க நம்மனா வயசு தான் அவன் அந்த அளவுக்கு அந்த மாதிரி இறங்கி பண்ணுறான். இருந்தாலும் இவன் வயசுக்கு இது பண்ணது தப்பு தான் ப்ரோ. இந்த சின்ன வயசில் இவன் இந்த அளவுக்கு பண்ணது தப்பு தான். பையன் எஃபர்ட் போட்டதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. அவர் மேலே வரணும்னு நினச்சி அவர் சில எஃபர்ட்லாம் போட்டு வராரு. இந்த மாதிரி எஃபர்ட்டும் தப்பு தான் ஆக்சுவலாக. இருந்தாலும் அவர் ஏதோ முயற்சி செஞ்சு மேலே வரணும்னு ட்ரை பண்ணி ஒரு விதத்தில் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறது மக்களுக்கு இதாக தான். இந்த மாதிரி விஷயத்த தான் விரும்பி பார்க்குறாங்க. வேணாம், ஒருத்தன் அப்நார்மலாக பண்ணுறது தான் விரும்பி பார்த்துட்ருக்காங்க. பையன் மேலே என்னன்னாலும் அதை அவங்க கூட பண்ண வைக்கிறாங்களே, அவங்க மேலே இந்த பையன் இவ்வளோ யோசிப்பானான்னு எனக்கு தெரியல. கூட உள்ளவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கலாம். பெரிய விஷயம் தான் ப்ரோ இது. எப்படின்னா இப்போ நானே 25,000 தான் சேலரி. இந்த பையனால் இவ்வளோ வாங்க முடியும்னா சாத்தியமே இல்லை. ஏதோ ஸ்கேம் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. மக்களுக்கும் தவறுதலான எண்ணம் வரும், இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி வரும். என்ன தான் பக்கத்தில் உள்ளவங்க அதை சொல்லி கொடுத்தாலும் அந்த பையனும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அவனை பிடிச்சவங்களும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி மேலே வர வச்சுருப்பாங்க. அவனும் அசால்ட்டாக அந்த மாதிரி சொல்லி இது பண்ணிட்டான். அது விளையாட்டாக இருக்குது, சின்ன பையன் பேசுகிற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறான். அது 1000 பேர் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக் வீடியோ 5000 இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையா இல்லைன்னா ஒருத்தருக்கு கூப்பிட்டு ஃபோன் பேசுது. அதெல்லாம் சும்மா இவனுங்களாம் பார்த்தீங்கன்னா கிளப்பி விடுது தான். இப்போ இருக்கிற ஏஐயில் எதுவும் செய்கிறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணம். நம்ம ஆளுங்க தான் எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதில் ஒரு கெட்ட விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடுவாங்களா. அதில் வந்து இதுவும் ஒன்று, அவ்வளோதான். அது எங்க அது 1000 பேர் வந்து செய்வாங்க. அப்போது அஜித் ரசிகர் எவனாச்சும் ஒருத்தனை வந்து விட்டுட்டானா அஜித்தே வந்து இப்படி தான்வீங்களா? அவருக்கு இருக்கிற வந்து அதாவது அவருடைய கட்சிக்கும் அவருடைய இதுக்கும் அவருக்கு ரொம்ப வந்து பிஸியாக இருக்கிற டைமில் இவனுங்க இந்த மாதிரி தான் ஏதாவது வந்து கிளப்பி விடுவானுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணம். இல்லை, மக்களை எல்லாமே விளம்பரம் தானே பார்க்குறாங்க. இப்போ ஒரு திரைப்படம் போகுது, இல்லை சேனல்லையோ இதுலேயோ ஒரு விளம்பரம் காட்டுறாங்க. இந்த விளம்பரத்தின் மேலே தான் அவங்களுக்கு நாட்டம் வருது. அந்த பொருள் தரம் இல்லையா, அதை பயன்படுத்துறதுனால நமக்கு எதனா வருமா, நம்ம உடம்புக்கான சார்ந்ததுக்கு அது சரியாக இருக்குமா, அதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. இந்த விளம்பரத்தை மையமாக வச்சு அவன் ஏமாற்றி